இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த கிளாஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து கேட்டு, சிஎஸ்ஐஆர், நீட் எல்லா இதுலேயுமே இந்த ப்ராப்ளம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஐஐடி ஜாமில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. A 50 ml solution of 0.1 molar monoprotic acid. மோனோப்ரோட்டிக் ஆசிட்னா அஸ்டிக் ஆசிட் மாதிரி எடுத்துக்கலாம். Ka equal to 1 into 10 power minus 5 at 298 Kelvin is titrated with 0.1 molar sodium hydroxide at 298 Kelvin. ஓகே, அதாவது மோனோப்ரோட்டிக் ஆசிடையும் சோடியம் ஹைட்ராக்சைடையும் டைட்ரேட் பண்ணுறாங்க. ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் ஆயிரும். சால்ட் சொல்யூஷன். அப்போ வந்து இது உதாரணத்துக்கு இது அஸ்டிக் ஆசினுடைய கேஏ வேல்யூ தான். இது அஸ்டிக் ஆசிட்னு எடுத்துட்டிங்கன்னா, இது சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துட்டிங்கன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? உங்களுக்கு சோடியம் அசிட்டேட் ஃபார்ம் ஆகுது, சால்ட் சொல்யூஷன். அப்போது கால்குலேட் த pH ஆஃப் த சால்ட் சொல்யூஷன் ஆஃப்டர் த அடிஷன் ஆஃப் 50 ml ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அட் திஸ் டெம்பரேச்சர். அவங்க KW வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, KA வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஏன்னா இது அஸ்டிக் ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அல்லது HAன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. KW நம்மளுக்கு தெரியும், 1 into 10 power minus 14. இட் இஸ் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ சால்ட் இஸ் ஃபார்ம்டு பை மிக்சிங் 50 ml ஆஃப் 0.1 நார்மல் மோலார் சோடியம் ஹைட்ராக்சைடையும் 50 ml ஆஃப் 0.1 molar HCl. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, போத் இட் இஸ் கம்ப்ளீட்லி நியூட்ரலைஸ்ட், ரைட்டா? இட் இஸ் கம்ப்ளீட்லி நியூட்ரலைஸ்ட். அப்போ வந்து இட் கிவ்ஸ் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? HCl இல்லை, HA மோனோப்ரோட்டிக் ஆசிட். அப்போ இட் ஃபார்ம்ஸ் ஏ சால்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ வீக் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ். இட் இஸ் சிமிலர் டு சோடியம் அசிட்டேட். ஓகே, ஸோ in water the salt is completely dissociated. கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் மோனோப்ரோட்டிக் ஆசிட் தான். இதில் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா CH3COO நம்ம அசீவ் பண்ணிக்கிடுவோம். இஸ் கம்ப்ளீட்லி டிசோசியேட்டட் டு கிவ் அஸ்டேட் அயான் அண்ட் சோடியம் ப்ளஸ் அயான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சோடியம் அயான் இஸ் அப்டைன் ஃப்ரம் ஸ்ட்ராங் பேஸ். திஸ் இஸ் அப்டைன் ஃப்ரம் வீக் பேஸ், வீக் ஆசிட். ஸோ திஸ் வில் ஒன்லி இன்ட்ராக்ட் வித் வாட்டர். இது மட்டும்தான் வாட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணும். Na+ அயான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணாது. அப்போ திஸ் அயான் வில் அண்டர்கோ ஹைட்ராலிசிஸ். தட் இஸ் இட் வில் ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் அன்டிசோசியேட்டட். அஸ்டிக் ஆசிட் வந்து டிசோசியேட் ஆகாது, அன்டிசோசியேட்டட் ஃபார்மில் இருக்கும், ப்ளஸ் OH- அயான். இப்போ பார்த்தீங்கன்னா தி சோடியம் அஸ்டேட் சொல்யூஷன் இஸ் பேசிக் இன் வாட்டர் டியூ டு ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதே தான். இப்போ நம்ம இதனுடைய pH-ஐ கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளத்தில் கேட்டிருக்காங்க. Let us solve the problem from the above given data. இந்த கிவன் கொடுக்கப்பட்ட டேட்டாவிலேருந்து நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி அந்த pH ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50 ml-யும் 50 ml 0.1 molar HA. அப்போ நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது 100 ml ஆயிரும். அப்போ 100 ml-னா இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ஹாஃப் ஆயிரும். therefore 0.1 molar divided by 2. 50 ml-க்கு 0.1. அப்போ என்ன ஆயிடுது? 100 ml ஆயிடுது. அப்போ சோடியம் அஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகுது, கம்ப்ளீட்லி நியூட்ரலைஸ்ட். 0.05 molar, பாதி ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ pKa, இப்போ இங்கே வந்து Ka வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ நெகட்டிவ் லாகிரிதம் 1 into 10 power minus 5 Kaன்னு வரும். அப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும்? இது pKa வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5. அதே மாதிரி pKw ஈக்குவல் டு நெகட்டிவ் லாக் 1 into 10 power minus 14 ஈக்குவல் டு 14 வந்துடும், ரைட்டா? அடுத்து ஃபார்முலா. திஸ் இஸ் தி ஃபார்முலா வி ஹவ் ஆல்ரெடி டெரைவ்ட். நம்ம இந்த ஃபார்முலாவை ஏற்கனவே நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ லெட் அஸ் ரைட் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ரைட் பண்ணி லெட் அஸ் சப்ஸ்டியூட்.
ரொம்ப ஈஸி. let us substitute இல்லை pH 1 இது வந்து 1 into pKw வந்து 14 divided by 2, 1 into pK இது வந்து 5 divided by 2, அடுத்து 1/2 log salt concentration வந்து எவ்வளவு, salt concentrationங்கிறது எவ்வளோ ஃபார்ம் ஆகுது, ஸோ 0.05 மோலார். ஸோ இதை நம்ம வந்து 7 இது வந்து 7 வந்துடும், இது 2.5 வந்துடும். அடுத்து வந்து 1/2 லாக், இது வந்து லாக் 1/20 போட்டுட்டோம்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். லாக் எடுக்கிறது ஈஸி, லாகிரிதம் டேபிள் இல்லாமலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து 9.25, இதனுடைய இது வேல்யூ வந்து 0.65. ஸோ the pH of the solution formed by titrating 50 ml of 0.1 molar sodium hydroxide with 50 ml of 0.1 molar monoprotic acid. Thank you guys for watching.